தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/5/2026 செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:32 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒரு புதுமனை புகுவிழாவுக்கு நாள் பார்க்கறதுனா எப்படி பார்க்கணும் அப்படிம்பாங்க. வலதுபுறையாக இருக்கணும், முதல்ல யோகம் சித்த யோகம் அமிர்த யோகமாக இருக்கணும், முகூர்த்த நாளாக இருக்கணும். பொதுவாகவே வீடு கிரக பிரவேசம் அப்படிங்கிறது நல்ல நாள் பார்த்து போனால் தான் அந்த வீட்டினால் நமக்கு பலன் கிடைக்கும். மேலும் மேலும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் இருக்கும், குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும். இல்லைன்னா சரியில்லாத நேரத்தில் போகிறோம்னு வச்சுங்க, சந்திராஷ்டமம். இப்போ இந்த குடும்ப தலைவருக்கோ தலைவிக்கோ சந்திராஷ்டமம் இருந்தால் அன்னைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது ஒரு சரியில்லாத நாட்கள் கரிநாள் அப்படிலாம் இருந்தால் தேர்ந்தெடுக்கக்கூடாது. இதற்கென்றே ஒரு பாடல் உண்டு. ரோகிணி, மிருகசீர்ஷம், நுண்ணிய, அனுஷம், அஸ்தம் நட்சத்திரங்கள் 27ல் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள், மிருகசீர்ஷம் வரக்கூடிய நாள், அனுஷம் வரக்கூடிய நாள், ஹஸ்தம் வரக்கூடிய நாள், வாகான, பூசம், ஓணம். ஓணம்னா திருவோணம், பூச நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் இவைகள் இருக்கிறதுல வளர்பிறை, உத்திராடம். உத்திராட நட்சத்திரத்திலையும் இருக்கணுமா. உத்திராடம் என்ன சொல்றாங்க, ஊரோரத்தில் ஒரு செய்யும், உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளையும்பாங்க. ஒரு பிள்ளை உத்திராடத்தில் பிறந்தாலே ஊரோரத்தில் ஒரு செய், அதாவது இடம் வாங்குவாங்களாம். ஆகையினாலே இந்த ரோகிணி, மிருகசீர்ஷம், அனுஷம், அஸ்தம், பூசம், ஓணம், உத்திராடம், இன்னும் சில நட்சத்திரம் இருக்கு. இப்படிப்பட்ட நட்சத்திரங்களிலே ஆகும் நாள் யோகம் பார்த்து 6-8 சுத்தமாகில், 6-8-12 அந்த இடம் அந்த நம்ம கிரக பிரவேசம் பண்ற நேரத்துக்கு சுத்தமா இருக்கணும். 6-8-12 சுத்தமாகில் போகுமிடம் வளர்ச்சி நல்கும், பொருள் வளம் அதிகரிக்கும்னு சொல்லி ஒரு பாடல். நம்ம போற அந்த வீட்டுனால வளர்ச்சி அதிகரிக்கும், பொருள் வளமும் நமக்கு கிடைக்குமா. ஆக இன்றைக்கு கிழமை செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்ங்கிறது என்ன, பூமிகாரகன். ஆகையினாலே தான் இன்றைக்கு இந்த பூமியை பற்றி உங்களுக்கு சொல்றேன். சாமி துணையும் வேணும், பூமி துணையும் நமக்கு வேணும். அந்த பூமி, பூமாதேவி பொறுமைக்கு இலக்கணமாக உள்ளவள். காலையில் எழுந்திரிச்ச உடனே பூமியை தொட்டு கும்பிட்டாலே நமக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பூமியை வாங்குகின்ற யோகமோ அல்லது புதுமனை புகுவிழா நடத்துகின்ற நேரமோ 6-8-12 சுத்தமாக இருந்து வளர்பிறையாக இருந்து இது போன்ற நட்சத்திரங்கள் யோகம் தரக்கூடிய நாளாகவும் அமைந்தால், அன்று தினம் அந்த புதுமனை புகுவிழா நடத்தினால் இல்லம் கட்டி குடியேறுபவர்களுக்கு இனிய வாழ்க்கை தொடர்ந்து அமையும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சூரியன் உச்சம் பெற்று இன்று செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார். எனவே காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அரசு வழியில் அனுகூலங்கள் உண்டு. இல்லம் கட்டி குடியேற வேண்டும் அல்லது இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும், சொத்துக்களால் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதில் தீர்வு காண வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருந்தால் அது சிறப்பாக முடிவடையும். அது மட்டுமல்ல, வியக்கும் தகவல் விடிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம். பொருளாதார நிலை திருப்தியாகவே இருக்கிறது. இந்த நாள் இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே பொருள்களம் சிறப்பாக இருக்கிறது. பொருளாதார நிலை உயரும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். மாமன் மைத்துனொழியில் இந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு அதிகரிக்கப் போகின்றது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் விதத்தில் தொழிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தெய்வ அனுகூலத்தால் சிறப்புகளை காண வேண்டிய நாள். சில காரியங்களில் தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். ராசியிலேயே குரு இருக்கின்றார். ஆனால் விரயஸ்தானத்திலே சுக்கிரன் புதன், விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எவ்வளவுதான் விழிப்புணர்ச்சியாக இருந்தாலும் யாரிடமேனும் நீங்கள் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். அதன் விளைவாக சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குறிப்பாக இன்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 3:12 வரை சந்திராஷ்டமம். எனவே 3:12 வரை காலை நேரத்திலெல்லாம் நீங்கள் கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். புது முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். சிக்கலான காரியங்களை கூட நீங்கள் அதை தீர்வு காண வேண்டும் என்று விரும்பினால் 3:12க்கு மேல்தான் எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்க வேண்டும். காலை நேரத்தில் உங்களுக்கு சலசலப்பு, மாலை நேரத்தில் உங்களுக்கு கலகலப்பு என்ற நிலை உருவாகும். இன்று குறிப்பாக செவ்வாய் என்பதால் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வடக்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது நல்லது.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு மாலை 3:12க்கு மேல் சந்திராஷ்டமம். புது முயற்சிகள் செய்வதாக இருந்தால் காலை நேரத்தில் செய்து விடுவது நல்லது. எனவே காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முன்னேற்றம் கூட வழிவகுத்துக் கொள்வீர்கள். பொருளாதார பிரச்சனைகள் அகலும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலே சனி இருந்தாலும் கூட அலைச்சலுக்கேற்ற ஆதாயங்கள் உண்டு. ஆனால் மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறையும். எதையும் இந்த நேரம் செய்ய இயலாது. மனக்கிளேசங்களால் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற ரெட்டிச சிந்தனைகள் கூட வரலாம். பிள்ளைகளாலும் பிரச்சனை, பிறராலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கனவுகள் நனவாகும் நாள். கடல் தாண்டி வரும் செய்தி காதலிக்க வைக்கும். குடும்பச்சுமை கூடினாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். 2/9 அதிபதி சுக்கிரன் 9ல் இருப்பதனாலே பொன்பொருள் சேர்க்கை உண்டு. ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அரசியல் கடத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கின்ற நாள். குருவின் பார்வை இருக்கின்றது. இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். லாபம் எளிதிலே உங்களுக்கு வரப்போகின்றது. தொழிலிலே புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். 7லே சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கூட கைகூடலாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் உண்டு. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள், யோகமான நாள். விழாக்களிலும் விருந்துகளிலும் கலந்து கொண்டு மகிழ்கின்ற நாள். வீடு இடம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. சுக்கிர பார்வை இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியங்களுக்கு கூட ஆதாயம் கிடைக்கும். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு அச்சுறுத்தல் இருக்கும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். இன்று கிழமை செவ்வாய், உங்கள் ராசிநாதனும் செவ்வாய். எனவே இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று கந்த பெருமானை சொந்த பெருமானாய் நீங்கள் நினைத்து வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். வளர்ச்சி கூடும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பாராட்டும் புகழும் கூடும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். 9 தேதி இருப்பதனாலே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவுகள் சுமூகமாக முடிய வழிபிறக்கும் நாள் இந்த நாள். மகர ராசினியர்களே, அஷ்டமத்திற்கு எது அடியெடுத்து வைத்திருப்பதனாலே சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழ்நிலை உருவாகலாம். பயணங்களால் கூட உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். 2ல் ராகு இருப்பதனாலே பொருளாதார பிரச்சனை ஏற்படாது என்றாலும் கூட பணம் அந்த மறுநிமிடமே செலவாகிவிட்டது என்ற கவலைப்படுவீர்கள். வீண் விரயங்களும் உண்டு. கவனம் தேவை. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 3:12 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரனோடு ராகு இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சந்தோஷங்கள் குறையும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. இல்லத்தினர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும். இருப்பினும் குரு பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமைய முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 3:12க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். சனிச்சந்திர யோகம். எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். லாபத்தோடு நீங்கள் தொழிலை நடத்துவதற்கு முயற்சிப்பீர்கள். புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். பழையவர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். முக்கிய புள்ளிகளாக நீங்கள் மாற இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய ராசிக்கு 2லே சூரியன் இருக்கின்றார். அரசு வழியில் நீங்கள் ஏதேனும் சலுகைகள் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது நடைபெறும். வளர்களின் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் கூட கிடைக்கலாம். வாங்கி இடத்தை விற்றவர்களுக்கு அதன் மூலமாக ஒரு பெரும் தொகை லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளவும் முன் வருவீர்கள். மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இன்று கிழமை செவ்வாய், 2லும் செவ்வாய் இருக்கின்றார். எனவே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று செவ்வாய்க்குரிய வழிபாடாக வடக்கு நோக்கி அம்மனை நீங்கள் வணங்குவது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.